சுமங்கலிகள் மூலவே தத்தாது பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே நாணத்தால் ஊராடை சூடி. This is my sweet lifestyle. நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் எடுத்து இந்த விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முத நாளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு காலைல எப்படியும் 6 to 7 வெத்தலை தீபம் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன். மா போட்டு அதுமாரி கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா 6 to 7 போட முடியல. அதுக்கப்புறம் சரி 1 to 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. திடீர்னு என்னாச்சுன்னா, கடையில் போய் வெத்தலை கேட்குறேன், வெத்தலை கிடைக்கல. ஹஸ்பண்டை கேட்டால் நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் வாங்கி தருவேன் அப்படின்னாங்க. அவங்க 2 மணிக்கு மேலே தான் வேலையை விட்டே வருவாங்க. 1 to 2 போட முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாமே ரெடி பண்ணி சரி நம்ம கேசரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேசரிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுமாரி நீங்கள் கேசரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். அதோட மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். இங்கே யாருமே வந்து கேசரி சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிட்ணும், இல்லை கூட போட்டே செய்யலாம். இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக 1 கிளாஸ் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த 1 கிளாஸ் வந்து வறுத்த ரவை தான் இருந்தாலுமே வந்து நான் ஒரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணியெலாம் கொதித்து வரணும். நீங்கள் எப்படி ரவை கேசரிக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்த மெத்தடு தான் 1:3 ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செய்வாங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், சுகருமே கரெக்டாக இருக்கும். அந்த மெத்தடில் தான் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவை போட்டு அதையும் நல்லா கிளறி எடுத்துக்கணும். இந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு செஞ்சால் மட்டும்தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இல்லை, ரவை வந்து டக்குன்னு வெந்து போயிடும், ஊறியும் வந்துடும். நான் ரவை கொட்டும் போது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே கொட்டுனீங்க அப்படின்னா வந்து கெட்டிப்படாமல் இருக்கும். இதுமாரி நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நான் கலர் பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். அதை டம்ளரில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு 1/4 டம்ளர் தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ரவா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமும் தான் சர்க்கரையை போட்டுக்கணும். நான் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் அரைவேக்காட்லேயே போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. ஏன்னா அந்த ரவைங்கிறது வேகவே வேகாது. 1:2 ரேஷியோவில் வந்து நான் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். 1:3 தண்ணி, 1:2 சர்க்கரை போட்டுக்கலாம். டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1:2 ரேஷியோவில் தான் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரிக்கிட்டே இருந்தேன். ஏலக்காய் வந்து 2 இது போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறனால வந்து நான் 2 தான் சேர்த்துருக்கேன். இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பான் எடுத்து நெய் வந்து உருக்கி வச்சுக்கிட்டேன். நான் வந்து கடையில் தான் முந்திரி திராட்சை வாங்கினேன். மந்த் எண்டில் அதனால் வந்து முந்திரி திராட்சை காலி ஆகிடுச்சு. சரின்னு ஒரு 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சைடு நல்லா நெய் வந்து அந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய்யை உருக்கி வந்து சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டு நெய் அதனால் வந்து உருக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முந்திரியை போட்டுட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து திராட்சையை சேர்த்துக்கிட்டு வந்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இந்த ரவை இதை வந்து வச்சுட்டு அதிலே வந்து நான் இதை எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இதில் என்ன ஒன்று மறந்துட்டேன்னா, உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேன். எல்லாமே வந்து செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆஹா டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு தானே கரெக்டாக இருக்கும். என்ன தான் நம்ம சர்க்கரையில் ஸ்வீட்டு வந்து நம்ம செஞ்சாலுமே அதில் லைட்டாக உப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கும். லாஸ்ட்டாக வந்து உப்புமே கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டே கலந்துக்கிட்டேன். உப்பெல்லாம் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். இதிலே வந்து அந்த நெய் உருக்குனதுலே பார்த்தீங்கன்னா அந்த கேசரியை கொஞ்சோண்டு போட்டு நல்லா எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள மிச்ச நெய்யும் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். இது வந்து ஒரு டிப்பு தான். நீங்கள் அதுமாரி கேசரி டப்பா வந்து அதாவது நெய் வந்து லாஸ்ட்டாக தேர்ந்து போயிட்டேன்னா கூட இதில் வந்து இந்த கேசரி மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து உருகி வந்துடும்.
எப்பொழுதுமே வந்து ஸ்வீட் செய்யும் போது வந்து முதல்ல உப்பு சேர்த்துடணும். லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அப்படின்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலர்னிங்க மட்டும்தான் அந்த உப்புங்கிறது வந்து எடுத்து கொடுக்கும். இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. இதே வந்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே. நானாக இந்த கேசரி பண்ணேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். முதல் நாளே இதையும் பண்ணியிருந்துருக்கலாம். நான் வந்து சரி ஒரு தடவையாக வந்து அன்னைக்கே செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்க போது வந்து இந்த பொட்டு வைக்கும் போது பார்த்துட்டாங்கன்னா அதில் உள்ள பொட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அழைச்சிருவாங்க. அந்த சின்ன பையன் தான் அந்தமாரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதேமாரி ஃபுல்லாலாம் வந்து அந்த நிலையில் வந்து சைடு 2க்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேன். கீழெலாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா இவங்க வந்து அழைச்சி அதில் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அதனாலே வந்து நான் அங்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதில்ல. இன்னொன்று மஞ்சள் குங்குமத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து நான் மஞ்சளை வந்து இதுமாரிலாம் நிலைய ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி வைக்க மாட்டேன். இதில் ஒரு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசல் வந்து நம்ம அலசி விட்ட உடனே வந்து நம்ம கோலம் போட்டோன்னா வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை எடுத்து நம்ம கோலம் போடுறப்ப அதில் நல்லா அந்த இதை வந்து நனைச்சிட்டு ஃபுல்லாக அந்த இடத்தையே வந்து நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டோன்னு வச்சிங்களேன், அந்த கோலங்கிறது போகவே போகாது, அப்படியே நீட்டாகவே இருக்கும். இதில் என்னென்னா நான் எப்போதுமே மாக்கோலம் தான் போடுவேன். பசங்க வந்து மாக்கோலத்தை போட்டு அழைச்சி அதில் ஆவாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிடுறாங்க. தண்ணி எடுத்தெல்லாம் ஊற்றி வச்சிடுறாங்களா. சரி இன்றைக்கி வந்து நம்ம கையாலே அதாவது அரிசி மாவு குழம்பே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவே ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலைஞ்சி போயிருக்கும். அதுமாரி பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று அந்த படியில் தான் உட்காந்து பையனும் வந்து படிப்பான். அதனாலே வந்து ஃபுல்லாக வீணாக்கிடுறான். நம்ம வாசப்படி ஃபுல்லாக வந்து கோலம் போடுறதுக்கும் அந்த கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் நீங்கள் கோலம் போட்டிங்கனாலே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் வந்து எப்பொழுதும் ஒரு தாமரை கோலம் போடுவேன், இல்லை ஸ்டார் கோலம் போடுவேன். இதுதான் வந்து இந்த படிக்கு போடும்போது வந்து இது தான் போடணும், தாமரை கோலம் தான் போடணும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தாயார் வந்து இருக்கனால வந்து இந்த தாமரை கோலம் தான் போடணும். இது 7 அதாவது தாமரை நம்ம போடும்போது அந்த 7 இலை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லதான். அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நான் வேலைக்கு போகிறேன், உங்களை நான் கோயிலில் விட்டுட்டு போகிறேன், நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதேமாரி வந்து நான் கோயிலில் போய் வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமையும் கூட பிரதோஷமும் கூட பிரதோஷத்தை நந்திக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போனப்போ வந்து பாலாபிஷேகம் பண்ணாங்க. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருந்தோம். மறுநாள் சிவன் ராத்திரி அதுக்கும் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கோயிலுக்குன்னு சொன்னால் மட்டும் எங்களை அழைச்சிட்டே போக மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அதிசயமாக அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பி தான். இன்னொன்று வெத்தலை தீபம் வேறு வீட்டிலே போட முடியலன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே கோயிலில் போய் அந்த வெத்தலை தீபம் போட்டது இன்னும் மன நிறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதில் நடக்கிறது எல்லாமே வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இங்கே வந்துடுங்கடி பட்டு தூக்கிட்டு போயிட்டு வாங்கடி.
சாயந்தரம் 5 மணிக்கு போனோம். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 8 மணி 8:30 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். பசங்க அழுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா இந்த சின்ன பையன் கோயில் சாமியை விட்டு அந்த நவுறவே இல்லை. அந்த சாமியை வந்து 3 தடவை வந்து சுற்றி வந்துருந்துச்சு. அந்த 3 தடவையுமே வந்து அவன் அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வந்திருந்தானே தவிர வந்து உட்கார்றதுக்கு வாடான்னு கூப்பிட்டா. அங்கே இடம் வந்து விசாலமாக இருக்கும் விளாட்றதுக்கெலாம். வாடா வெளில போய் நிற்போன்னா வரவே இல்லை. அந்த கோயில் பின்னாடி சாமி பின்னாடியே நின்றுக்கிட்டு இருந்தான். பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தெரிஞ்சிருந்தா வாரம் இப்போ பிரதோஷத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இந்த வாட்டி நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதை பார்க்கும் போதே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கோயிலுக்கு போனப்போலாம் இதுமாரிலாம் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. இது வந்து அந்த வருஷம் வந்து 2வது வாட்டி கோயிலுக்கு போகிறேன். அதுவும் ஹஸ்பண்டு வந்து என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களை அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 மணி போல் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிருந்து விட்டாங்க. 8 to சுக்கர ஓரையில் தான் வந்து வீட்டில் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். கோயிலே வெத்தலை தீபம் போட்டிருந்தேன். இருந்தாலுமே வந்து வீட்லேயும் ஒரு வாட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா 2 வாட்டி வெத்தலை தீபம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு சிவன் ராத்திரி அர்ச்சனை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வந்து நான் சிவனுக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்கே சிகப்பு கலரு கவர் இருக்குது பாருங்கள், அது அர்ச்சனை பண்ணது தான். பண்ணி வந்ததுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடலான்னு ரெடி பண்ணிட்டேன். வெத்தலை கிடைக்கவே இல்லை. பக்கத்து வீட்டு அம்மா தான் வந்து எங்கள் வீட்டில் வெத்தலை இருக்குது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போனேன். அப்போயே போட்டுடலான்னு தான் பார்த்தேன். அது டைம் இல்லை. இருந்தாலும் சாமி கும்பிட்றோம், இவ்வளோ கொஞ்சம் டைமிங் இருந்து சாமி கும்பிட்டா வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெத்தலை தீபம் போட்டு 8 to 9 சாமி கும்பிட்டுருந்தேன். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வைபுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த 4வது வார வெத்தலை தீபம் வந்து சூப்பராக போட்டு முடிச்சிட்டேன். இனிமேயும் வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை. பார்ப்போம். தொடர்ந்து இனிமேல் வந்து வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. என்னோடய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. கேசரியை வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. நெல்லிக்கனி தான் வந்து முருகனுக்கு வச்சுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரில் அவியாச்சு. நாள் பார்த்திங்கன்னா சிவன் ராத்திரி சிவனுக்கு கோயிலுக்கு போனோம். அதே கோயில் தான் போயிருந்தோம். க்யூ பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ. 10 மணி 10:30 ஆகிட்டு இவ்வளோ க்யூ இருந்துச்சு. இங்கே க்யூவில் நின்று எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்ட்டு. ஏன்னா நாள் அதே கோயில் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வாங்க க்யூவில் நின்று சாமி கும்பிட்டு வருவோன்னு கேட்டால், நீ நாள் இங்கே தானே வந்த, தான் வேணாம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். பசங்க வேறு நைன்ட்டு இருந்தாங்களா, வாடா போகணுன்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறாங்க 2 பேருமே. இதுக்கு ஓடுனாங்களா. அதனால வந்து உள்ளார போகவே இல்லை. வெளியில் நின்று இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நைட்டு பூரா முழிச்சிருந்தோன்னா பசங்க வந்து செட் ஆக மாட்டாங்க. அதனால சரின்ட்டு மறுநாள் வேறு ஸ்கூல் இருந்துச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.